ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இந்த மார்க் எக்ஸிட் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் என்ன, ரெண்டாவதாக இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் நம்ம சரியான முறையில் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் அந்த பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபரோ அல்லது கிளைமோ பண்ண முடியாது. ஸோ அதனால் டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுங்க. அது ஈஸியாக நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட் கவனமாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய இபிஎஃப் மெம்பர் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா ஹோம் பேஜில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டியர் இபிஎஃப் மெம்பர், கைண்ட்லி மார்க் யுவர் டேட் ஆஃப் எக்ஸிட் வித்தின் 1 month ஆஃப் லீவிங் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ராசஸில் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து ரிசைன்மெண்ட் வந்ததுக்கப்புறமா அந்த கம்பெனி தரப்புலேருந்து இவர் லீவ் ஆகிட்டார் அப்படிங்கிறத அப்டேட் பண்ண உடனே, அதாவது உங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் எல்லாமே ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா 2 months உங்களால் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ண மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 மாதம் கழித்து தான் உங்களால் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ண முடியும். ஒரு கம்பெனியில் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் ஒன்று கம்பெனி தரப்புலேருந்து டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா நம்ம ஆஸ் ஏ எம்ப்ளாயியாக 2 மாதம் கழித்து தான் நம்மளால் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ண முடியும். பட் அதை இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, 1 month குறைச்சிருக்கிறாங்க. ஸோ வித்தின் 1 monthக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ரிசைன் பண்ணதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து நீங்கள் உடனே டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஏன் இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் நம்ம அப்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டை ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது ஒன்று, பாஸ்புக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது ஒரு ப்ராசஸ்க்காக டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஃபார்ம் 19 கிளைம் பண்ணுறீங்க, அதாவது உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் மொத்த பணத்தையும் எடுக்க முடியும். அதே மாதிரி பென்ஷன் அமௌண்ட்டையும் கிளைம் பண்ண முடியும். நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களால் அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஸோ டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஒரு கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா பழைய கம்பெனியினுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா பணத்தையும் ஒரே பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. எமர்ஜென்சிக்கு நம்ம பணம் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம அந்த இபிஎஃப் மெம்பர் போர்ட்டல் லாகின் பண்ணதுக்கப்புறமா இப்போ டேட் ஆஃப் எக்ஸிட்டில் எந்தமான விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க் எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் தான் போய்ட்டு நம்ம டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக பாருங்கள். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி போய் பார்க்கணும். அதில் ஏற்கனவே எம்ப்ளாயர் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. அதில் எப்படி பார்க்கணுன்னா, அந்த வியூ அப்படிங்கிறது போயிட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 2 seconds லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இந்த எம்ப்ளாயினுடைய சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆகிடுச்சா. ஸோ இதில் பாருங்கள், டேட் ஆஃப் ஜாயினிங், டிஓஜே அப்படின்னா டேட் ஆஃப் ஜாயினிங்கு, டிஓஇனா டேட் ஆஃப் எக்ஸிட். ஸோ இவருக்கு 2 கம்பெனி டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அப்போது டேட் ஆஃப் எக்ஸிட்டில் பாருங்கள், நாட் அவைலபிள்னு இருந்ததுன்னா அந்த கம்பெனியில் அவங்க டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஒரு கம்பெனியில் ரிசைன் பண்ணிட்டு ரெண்டாவது இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 கம்பெனியினுடைய டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணும்போது உதாரணத்துக்கு இவர் 1 செப்டம்பர் 2025 இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 31 ஆகஸ்ட் 2025 அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டார். அதான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே அந்த கம்பெனியில். ஸோ அப்படி இருக்கவர் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணும்போது செப்டம்பர் மாதத்தில் எதுனா ஒரு டேட்டை கொடுத்துடக்கூடாது. அவர் கரெக்டாக என்றைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே அந்த கம்பெனியில் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனியில் என்றைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேவோ அந்த டேவை தான் டேட் ஆஃப் எக்ஸிட்டில் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். தப்பாக செலக்ட் பண்ணக்கூடாது. பிஎஃப் ரூல்ஸ் படி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா லைவாக உங்களுக்கு ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டு தான் இருக்கணும். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இதே மாதமே இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிஎஃப் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும். 2 பிஎஃப் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும்போது டேட் ஆஃப் எக்ஸிட்டு
ஒரு கம்பெனியில் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகிற டேட் ஆஃப் ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகிற இருந்தால் பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதம் 1ஆம் ஒரு கம்பெனியில் ரிசைன் பண்ணிவிட்டு 15ஆம் இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணும்போது 1 செப்டம்பர்னு அப்டேட் பண்ணணும். அதுக்கு பதிலாக டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணும்போது 20 செப்டம்பர்னு அப்டேட் பண்ணிட்டாருன்னா வைங்களேன், அவங்க ஒரே டைமில் 2 பிஎஃப் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி கணக்கு எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, அதுதான் ரூல்ஸு. அந்த மாதிரி நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட் தப்பாக அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எம்ப்ளாயருக்கு சப்போர்ட் மூலமாக தான் உங்களால் பண்ண முடியும். இப்போது இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணணுன்னா அந்த மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு மார்க் எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். செலக்ட் எம்ப்ளாய்மெண்ட், அந்த டவுனரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூஎனில் எத்தனை பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு மார்க் எக்ஸிட் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகாமல் இருக்கோ அதனுடைய லிஸ்ட்டு வந்து காமிக்கும். அதில் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்பெனியினுடைய லிஸ்ட்டும் காமிக்கும். அதனால் கரெக்டாக எந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மார்க் எக்ஸிட் அப்டேட் பண்ணணுமோ அந்த பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க, தப்பாக வந்து செலக்ட் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் ஜாயினிங் பிஎஃப் ஜாயினிங்கு, டேட் ஆஃப் ஜாயினிங் பிஎஸ், அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமில் எப்போ ஜாயின் பண்ணாங்க அந்த டேட் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்தை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது அந்த எம்ப்ளாயர், அந்த கம்பெனி கடைசியாக நீங்கள் எந்த மாதம் ஒர்க் பண்ணீங்களோ அந்த மாதத்தை தான் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேவாக கணக்கு எடுத்துகிட்டு அவங்க ஒரு மந்த் வந்து என்ட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க. டேட் ஆஃப் லீவிங் அப்படிங்கிற ஒரு மந்த் வந்து இபிஎஃப்ஓக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க, கடைசியாக எந்த மாதம் தான் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறத. அப்போது அதில் செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்தோடனே அந்த மந்த்து ப்ளஸ் இயர் வந்து காமிக்கும். அந்த மந்த் இயர் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதில் தான் நீங்கள் டேட்டு கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆகஸ்ட் மாதம் அவங்க வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, லீவ் ஆகியிருக்காங்க. லீவ் ஆகிட்டு செப்டம்பர் மாதம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 31 அப்படிங்கிற டேட்டை வந்து அவர் போட்டுக்கலாம், எதுவும் இஷ்யூ கிடையாது. இதே வந்து ஆகஸ்ட் மாதம் அந்த கம்பெனியில் வந்து லீவ் ஆகிட்டு அதே ஆகஸ்ட் மாதம் இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக பார்த்து போடணும் டேட் ஆஃப் எக்ஸிட்டை. 2வது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுற பார்த்தீங்களா ஆகஸ்ட் மாதமே, அது எந்த டேட்டு, ஜாயினிங் டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஜாயினிங் டேட்டுக்கு முன்னாடி டேட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரே மாதத்தில் 2 கம்பெனி, ஒரு கம்பெனியில் ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனி ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து கவனித்து கரெக்டாக வந்து செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸிட் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அது டேட் ஆஃப் எக்ஸிட்லாம் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரீசெலக்ட் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்படின்னு இருக்கும். அதுலேயும் போயிட்டு இங்கே என்ன டேட் செலக்ட் பண்ணிங்களோ அதே டேட்டை இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த ரீசனில் தான் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன் என்னவாக இருக்கணும் அப்படிங்கும்போது சிச்சுவேஷன், ஷார்ட் சர்வீஸ், எனி அதர் ரீசன் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். மாற்றி சூப்பர் ஆனுவேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்களை நீங்கள் 58 வயசு முடிஞ்சது ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதே பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு கை கால் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு நம்மளுக்கு இப்போ வேலையை விட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாபில் இந்த பிஎஃப்லேருந்து ஒரு கம்பெனிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ண மாதிரி கணக்கு எடுத்துக்கும். அதனால் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணுறவங்க இந்த சிச்சுவேஷன், ஷார்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது தான் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வயசு வந்து ஒரு 40, ஒரு 35 இல்லை ஒரு 45 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரிட்டைர்மெண்ட் ஆகலை, பட் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிசைன் பண்ணிட்டு பிஸ்னஸ் வந்து பார்க்க போகிறீங்க. பிஸ்னஸ் பார்த்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம ஏதாவது கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கனாலும் நீங்களும் வந்து இந்த சிச்சுவேஷன், ஷார்ட் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே டிக்ளரேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரிக்வஸ்ட் ஓடிபி அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டிக்ளரேஷன் இருக்கும், இதையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கான டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ப்ராசஸ். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.